இந்த உலகத்தில் மக்கள் வாழ்ந்தும் திடீரென்று காலியாகி போன நகரங்கள் இருக்கின்றன. ஆனால் சில நகரங்கள் வெறும் காலியானது மட்டுமில்லை, அவை இன்னும் யாரோ இருக்கிற மாதிரி உணர வைக்கின்றன. இன்று நாம் பார்க்க போவது ஒரு பயங்கரமான பேய் நகரத்தின் கதை. இந்த நகரம் ஒரு காலத்தில் மிக பிரபலமான இடமாக கருதப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்தார்கள், வேலை செய்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் ஏதோ நடந்தது. மெல்ல மெல்ல மக்கள் அந்த நகரத்தை விட்டு போக ஆரம்பித்தார்கள். இறுதியில் அந்த நகரம் முழுக்க காலியாகி போனது. என்ன நடந்தது தெரியுமா? அந்த நகரத்தில் இரவு வந்ததும் விசித்திரமான சத்தங்கள் கேட்க ஆரம்பித்தது. வீடுகளுக்குள் யாரும் இல்லை, ஆனால் கதவுகள் தானாக திறப்பது, கண்ணாடிகள் உடைந்தது போல சத்தம். சிலர் சொன்னார்கள், நாங்கள் நிகழ்களை பார்த்தோம், யாரோ எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் அந்த நகரத்தில் இரவு தங்க முயற்சி செய்தார். அவர் சொன்னார், நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று யாரோ என்னுடைய பெயரை கூப்பிட்ட மாதிரி இருந்தது. கண்ணை திறந்தபோது அவருக்கு முன்னாடி யாரும் இல்லை. ஆனால் ஜன்னலுக்கு வெளியே ஒரு நிழல் மெதுவாக நகர்ந்து போனதை அவர் பார்த்தார். அதற்கு பிறகு அவர் ஒருபோதும் அந்த நகரத்திற்கு திரும்ப போகவே இல்லை. சிலர் நம்புவது அந்த நகரத்தில் ஒரு காலத்தில் நடந்த ஒரு பெரிய விபத்து. அந்த விபத்தில் பல பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்களின் ஆத்மாக்கள் இன்னும் அங்கேயே சிக்கிக் கொண்டிருக்கிறதாம். அதனால்தான் அந்த நகரம் இன்னும் அமைதியாக இல்லை. இன்று வரை அந்த நகரத்திற்கு யாரும் குடிபோக மாட்டார்கள். பகலிலும் கூட அங்கே போக பயப்படுகிறார்கள். நீங்கள் அந்த நகரத்துக்கு போக தயார்தானா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.